ஹல்லேலூயா. பணம் இல்லை அப்படின்ற பயம் நமக்கு வரக்கூடாது. என்கிட்ட இப்ப இல்லை அப்படின்ற பயம் வரக்கூடாது. ஆனா அதே நேரத்தில் நீங்க சம்பாதிக்கிறதுக்கு ஞானத்தை கர்த்தரிடத்துல கேட்கணும். ஹல்லேலூயா. எனக்கு இப்படி தேவை அதிகமாயிருச்சு, எனக்கு இப்ப கமிட்மெண்ட் அதிகமாயிருச்சு, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு நினைக்க முடியாது. எந்த அளவிற்கு கமிட்மெண்ட் உங்களுக்கு அதிகமா இருக்குதோ அந்த அளவிற்கு அதிகமாய் சம்பாதிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. அந்த கமிட்மெண்ட்டை பார்த்து மனசை விடுறது மனுஷனுக்கு மேன்மை இல்லை. சிலர் பாருங்க, ஒரு பிள்ளையை பெத்தெடுத்துட்டு இரண்டாவது பிள்ளைய அவங்க அதுக்கு எந்த விதமான காரியமும் செய்ய மாட்டாங்க. அப்படின்னா என்னன்னா அவங்களுக்கு பயம், ஒரு பிள்ளைய வளர்த்த முடியல, அடுத்த பிள்ளையை எப்படி நான் வளர்த்துவேன் அப்படின்னு. இது ரொம்ப தவறு. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். யாருமே பண நெருக்கடியை பார்த்து, இல்லைன்னா என் பிள்ளைய நான் எப்படி படிக்க வைப்பேன், எனக்கு சம்பளம் இல்லைன்னு பார்த்து குழந்தை பாக்கியத்தை யாருமே நீங்க தள்ளி போடக்கூடாது. கண்டிப்பா தள்ளி போடக்கூடாது. அது ஆண்டவருக்கு பிரியம் இல்லாதது. எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு பிறந்தாலும் அந்த பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு, அந்த பிள்ளைகளை வளர்த்துறதுக்கு தேவையானதை ஆண்டவரால தர முடியும். ஆண்டவர் உங்களுடைய காரியத்தை ஆசீர்வதிக்க முடியும். என்னுடைய கையை ஆசீர்வதிங்க ஆண்டவரேன்னு தான் ஜெபம் பண்ணணும். என்ன பெருக பண்ணுங்க ஆண்டவரேன்னு தான் ஜெபம் பண்ணணுமே தவிர அதுக்காக குழந்தை பாக்கியத்தை நீங்க எப்படி தள்ளி போடலாம்? ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நீங்க எப்படி தடுத்து நிறுத்தலாம்? அது ஆண்டவர் எப்படி பிரியப்படுவாரு? கர்த்தர் அதுல பிரியப்படவே மாட்டார். எந்த காரியமா இருந்தாலும் அப்படிதான். திருமண காரியமா கைகூடி வருதா, தேவைகளுக்காக அதை நிறுத்தி வைக்க வேண்டாம். ரொம்ப பிரம்மாண்டமா செய்ய வேண்டாம். கொஞ்சம் சிம்பிளா கர்த்தருடைய சமூகத்துல ஜெபம் பண்ணி இருக்கிறத வச்சு ரொம்ப பெஸ்டா பண்ணுங்க. ஆனா ஒரு காலத்திலையும் பணம் இல்லை அப்படின்றதுக்காக கர்த்தர் உங்களுடைய கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா தடை பண்ணவே கூடாது. நீங்க செய்ய வேண்டியதை செய்யுங்க, வர வேண்டியதை கொடுக்க வேண்டியதை கர்த்தர் எந்த நேரத்தில் தரணுமோ அந்த நேரத்தில் கர்த்தர் தருவார். அது தேடி வரும். இது வாக்கிய பண்ணுகிறவர் கர்த்தராயிருப்பாரானால், இதை கொடுக்கிறவர் கர்த்தராயிருப்பாரானால், பிள்ளையை கொடுத்த கர்த்தருக்கு வளர்த்த தெரியும். பிள்ளையை கொடுக்கிற கர்த்தருக்கு வளர்த்த தெரியும். அவர் அப்படி உங்களை கைவிட்டுற மாட்டாரு. அப்படி ஆண்டவர் விட்டுற மாட்டாரு. அதனால ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை தாரும். பயம் இல்லை, அது பணம் இல்லைன்ற பயம், எனக்கு சொத்து இல்லைன்ற பயம், எனக்கு எந்த ஆசீர்வாதம் இல்லைன்ற பயம் உங்களுக்குள்ள வரவே வேண்டாம். எக்காரணத்தை கொண்டு வர வேண்டாம். ஒண்ணு, உங்க கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. இன்னொன்னு சொல்றேன், கர்த்தர் இந்த உலகத்துல நம்ம எதையுமே கொண்டு வந்ததும் இல்லை, எதையுமே கொண்டு போறதும் இல்லை. எத்தனை பேரை ஆமோதிக்கிறீங்க? அதனால இந்த பூமியினுடைய வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு ஒன்றுமே தராவிட்டாலும் நம்ம அதை குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை. அன்றென்றுள்ள ஆகாரத்தை எனக்கு அன்றென்று தருகிற கர்த்தர், என்னை போஷிக்கிற ஒரு நல்ல கர்த்தர். ஹல்லேலூயா. ஐடியா பண்ணுங்க, பிளான் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. எப்படி உங்க வருமானத்தை நீங்க அதிகப்படுத்துறது கர்த்தரிடத்துல கேளுங்க. என்ன வேலை செய்யணும் ஆண்டவரிடத்துல கேளுங்க. அதுக்காக காலையில நான் சொன்னது போல அதுக்காக கடினமா உழைக்கலாமா? சிலர் பாருங்க, காலையிலிருந்து வேலைக்கு போயாச்சா நைட்டு இன்னொரு வேலைக்கு போவாங்க. உங்களுடைய கஷ்டத்துல தான் நீங்க போறீங்கன்னு எனக்கு தெரியுது. ஆனா அந்த உடம்பு என்னத்துக்கு ஆகிறது? எப்படி நீங்க தூங்காம அப்படி இருந்தா நீங்க எவ்வளவு சிக்காயிருவீங்க. ஆனா காலையிலேயும் சம்பாதிச்சு நைட்டும் சம்பாதிச்சு நமக்கு என்ன மிச்சம்? ஒண்ணுமே மிச்சம் இல்லை. அதுக்கு பதிலாக நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு நீங்க யாரிடத்துல கேளுங்கன்னா ஆண்டவரிடத்துல கேளுங்க. ஆண்டவரே, நான் கஷ்டப்பட்டு மட்டும் உழைச்சிடக்கூடாது, ஞானத்தோட நீங்க உழைக்கணும். அதைத்தான் காலையிலிருந்து ஆண்டவர் பேசிட்டே இருக்காரு. உங்களுடைய உழைப்புல வெறும் கஷ்டம் மட்டும் இருக்கக்கூடாது. உங்களுடைய உழைப்புல என்ன இருக்கணும்னா ஞானம் இருக்கணும். ஞானத்தோடு கடினமா நீங்க உழைச்சிட்டீங்கன்னா, கர்த்தரோட நீங்க கடினமா உழைச்சிட்டீங்கன்னா, நான் நம்புறேன் 3 years தான், 3 வருஷத்துக்குள்ள ஒரு மகிமையை பார்ப்பீங்க. 7 வருஷத்துக்குள்ள பெரிய மகிமையை பார்ப்பீங்க. 16 வருஷத்துக்குள்ள கர்த்தருடைய வருகை தாமதிச்சா நீங்க செட்டிலே ஆகிற அளவிற்கு கர்த்தர் உங்களை நடத்த வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால ஜெபம் பண்ணுங்க, கர்த்தரிடத்துல கேளுங்க. அப்பா, என்ன இனி கையேந்த விட மாட்டார். யாரிடத்திலையும் ஆண்டவர் கையேந்த விட மாட்டார். கர்த்தர் எனக்கு கண்டிப்பா என்னுடைய கையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவன். உங்க கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிற தேவன். இனி நான் பயப்பட மாட்டேன். பிள்ளைகளுடைய காரியத்தை குறித்து பயப்பட மாட்டேன். ஏற்ற நேரத்தில் எனக்கு உதவி செய்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார்.
ஹல்லேலூயா. நம்பர் 4, நாலாவது ஒரு தேவனுடைய பிள்ளை ஜெயிக்க வேண்டிய 4வது பயம். 6ஆம் அதிகாரத்தினுடைய 13வது வசனத்தை வாசிக்கலாமா? 6ஆம் அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவரே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவைகளெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்போதும் கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியரின் கையிலே எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே கிதியோன் வந்து 4வதாக என்ன பயப்படுறார் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் சொல்றார் அவரை பார்த்து, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன் கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, அப்பொழுது கிதியோன் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவைகள் எல்லாம் நடப்பானேன். அப்படின்னா அவருக்கு எதை குறிச்சு பயம் அப்படின்னு சொன்னா, தான் கூட நிக்கிறதற்கு யாருமே இல்லைன்னு அவர் பயப்படுறாரு. என் கூட யாருமே இல்லை, என் கூட யாருமே இல்லை, எனக்கு சப்போர்ட்டிவா எங்க அப்பா இல்லை, எங்க சப்போர்ட்டிவா எனக்கு சொந்தக்காரங்க இல்லை, என் கூட யாராவது ஒருத்தர் நின்னா கூட நான் தைரியமா இருப்பேன். ஆனா என் கூட யாருமே இல்லையே, நான் எப்படி தைரியமா இருக்கிறது? சிலருடைய பயமே எதுல ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னா, யாரும் என் கூட இல்லை, யாரும் என் கூட இல்லை, நான் தனிமையா இருக்கிறேன், என் மனைவி என் கூட இருந்தும் பிரயோஜனம் இல்லை, என் கணவனார் என் கூட இருந்தும் பிரயோஜனம் இல்லை, நான் தனியா இருக்கிறேன், நான் தனியாவே செயல்படுறேன், நான் தனியாவே இந்த வீடை கட்டுறேன், நான் தனியாவே இந்த கடன் கட்டுறேன், நான் தனியா நிக்கிறேன், யாருமே என் கூட இல்லை. ஆனா ஒன்று நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள், கர்த்தர் அவன் கூட இல்லை அப்படின்னா அவனை பார்த்து, பராக்கிரமசாலியே, கர்த்தர் அவன் கூட இருக்கிறார்னு சொல்ல மாட்டாரு. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் வந்து, என் கூட யாருமே இல்லைன்ற பயத்துல இருப்பீர்களே, ஆனால் என் கூட இந்த காரியத்துல, இந்த பிரச்சனையில நிக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு நீங்க பயப்படுவீர்களே, ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், உன் கூட கர்த்தர் நிற்கிறார், ஆண்டவர் உங்க கூட உண்டு. நம்புறவங்க ஆமென். நீங்க தனியா நிக்கல, நீங்க தனியா நிக்கல. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த யுத்தத்துல நீ தனிமை இல்ல, இந்த போராட்டத்துல நீங்க தனிமை இல்ல. இப்பொழுது நீங்க கடந்து போகிற இந்த பாதையில மகனே நீ தனிமையா இல்ல, மகளே நீ தனிமையா இல்ல. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உன்னை அந்த இடத்திலிருந்து காப்பாற்றவும், அவர்கள் கையிலிருந்து உன்னை விடுதலை ஆக்கவும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. வெளி தேசத்தில் இருக்கிற உங்க பிள்ளை தனியா இல்ல, கர்த்தர் அவரோடு கூட இருக்கிறார். உங்க மகனோட கர்த்தர் இருக்கிறார், உங்க மகளோட கர்த்தர் இருக்கிறார். ஆமென். எந்த இடத்திலையும் தனியே இல்ல, தனியே இல்ல. ஹல்லேலூயா. எத்தனை பேரை ஆமோதிக்கிறீர்கள்? உங்களுக்குள்ள 4வது ஒரு பயம் வந்துடவே கூடாது. என்ன பயம் வந்துடக்கூடாது அப்படின்னு சொன்னா, நான் தனியா நிக்கிறேன்ற பயம் நமக்கு வந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. உலகத்துல ஒருவேளை யாருமே நம்ம கூட நிக்கட்டாலும் மறைந்திருந்து என் கூட ஒருவர் கண்டிப்பா டிராவல் பண்றாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த 14வது நாள் ஆண்டவர் உங்கள்ட்ட தீர்க்க தரிசனமா சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன், நான் கூட இருக்கிறேன், நான் கூட இருக்கிறேன். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் சமூகத்துல கையை மட்டும் மேல உயர்த்தி, ஆண்டவரே இந்த பயம் எனக்கு வேண்டாம். ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. அப்பா பாஸ்டர், நான் தான் அப்படி வந்திருக்கிறேன், எங்க அப்பா என் கூட இல்லை. எங்க அப்பா எனக்கு எவ்வளோ பெரிய பலனா இருந்தாரு தெரியுமா? எங்க அம்மா எனக்கு எவ்வளோ பெரிய பலனா இருந்தாங்க தெரியுமா? என் வீட்டில் என் மூத்த பிள்ளை எவ்வளோ பலமா இருந்தாங்க. ஆனால் எல்லாரும் என்னை தனியாக விட்டுட்டு போனது மாதிரி இருக்குது. நான் என்னமோ இந்த உலகத்தில் தனியாக ட்ராவல் பண்ணுறது மாதிரி இருக்குது. இந்த பிரச்சனையில் யாரும் என் கூட இல்லை. இந்த சூழ்நிலையில் எனக்கு நெருக்கமாக இருந்தவங்க கூட என்னை விட்டு போயிட்டாங்க. நான் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. என்னை தனியாக விட்டுட்டாங்களேன்னு எனக்கு பயமாக இருக்குது.
யாரோ ஒருத்தர் கணவனை இழந்து வாழலாம், மனைவியை இழந்து வாழலாம். எப்படி இவன் என்னை தனியாக விட்டுட்டு போவான்னு நினைக்கல, எப்படி இவர் என்னை தனியாக விட்டுட்டு போவாருன்னு நினைக்கல. நான் தனியாக இருக்கிறேன், நான் ஒரே வீட்டில் தனியாக இருக்கிறேன், நான் இந்த பிரச்சனையில் தனியாக கடந்து போகிறேன். நானும் என் பிள்ளையும் என்ன செய்வோம்? ஒருவேளை ஆகாரை போல யாரோ ஒருவர் வருத்தத்தோடு இந்த ஜபத்தில் சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ பயப்படாத, நீ பயப்படாத. இந்த ஓட்டத்துல நீ தனிமை இல்லை, இந்த லட்சியத்துல நீ தனிமை இல்லை. கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இல்லை நான் உன் கூட இருக்கிறேன், உன் கூட இருக்கிற. நம்புறவங்க கையை உயர்த்தி ஆமென் என்று ஆமோது, முழு பலத்தோடு ஆமோதித்து, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவது இல்லை. பயப்படாதே, பயப்படாதே, பயப்படாதே. நம்புறவங்க எஸ் எஸ் எஸ். அந்த பயத்தை கர்த்தர் இப்ப வெளியே எடுத்து போறாரு. நிறைய பேருடைய வாழ்க்கையில ஆண்டவர் எடுத்து போறாரு. ஹalleluya.